எபிசோட் ஆரம்பத்துல த கிரேட் சுவான் எம்பையர் தலைநகரான ஜுவான் சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கிற கிராண்ட் பிரிசெப்டர் மாளிகைக்குள்ள நம்ம ஹீரோவோட பிறந்தநாள் விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு, கடந்த 50 வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தனா இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவனா உயர்ந்திருக்கேன். இந்த உலகமே என் பேச்ச கேட்கிற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்கு. என் வாழ்க்கையில நான் பார்த்த போராட்டங்களையும் சம்பவங்களையும் எழுதுனா மில்லியன் கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலே பத்தாது. இந்த உலகத்துக்கு நான் முதல்ல வந்தப்போ ஒரு ஏழை அறிஞரா தான் இருந்தேன். இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை விட வேற என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான நெருப்பு பிழம்பு இறங்குது. இத பார்த்து அங்க இருக்கிறவங்க, ஐயா, வானத்துல இருந்து ஒரு மங்களமான ஒளி வருது, இது உங்க மேன்ஷனை நோக்கி தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வர்றது வரம் இல்ல, ஒரு மரண பயம். அங்க டாவோ ஷுவான்சி அப்படின்ற ஒரு ஆள் பயங்கர கோபமா வர்றான். அப்போ ஒரு வேலையாள் சொல்றான், 2 இம்மார்ட்டல் மாஸ்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. டாவோ ஷுவான்சி கத்துறான், கோஹாங், சாதாரண மனிதர்கள் வாழ்ற இந்த நாட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? சீக்கிரம் அந்த கல்டிவேஷன் டெக்னிக் புத்தகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லனா உன்னை கொன்னு புதைச்சிருவேன். அதுக்கு கோஹாங் சிரிச்சிட்டே சொல்றான், என்ன ஒரு ஜோக் இது! என்கிட்ட கோல்டன் கோர் உருவாக்கக்கூடிய டெக்னிக் இல்லாததால தான் கடந்த 100 வருஷமா ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லெவல்லையே சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன். இப்போ என் ஆயுள் முடிய போற நேரத்துல தான் இந்த கோல்டன் கோர் டெக்னிக் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி உன்கிட்ட கொடுப்பேன்? 100 வருஷமா கூடவே இருந்த ஒரு நண்பன் இப்போ ஒரு கோல்டன் கோர் டெக்னிக்குக்காக தான் உயிர் நண்பனையே கொல்ல துணிஞ்சிட்டான். இந்த உலகத்துல 1000 டெக்னிக் இருக்கலாம், ஆனா இந்த கோல்டன் கோர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு டாவோ ஷுவான்சி வெறித்தனமா பேசுறான். கோஹாங்குக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாம தப்பிக்கிறது கஷ்டம்னு. ஆனா அவர் ஒரு பிளான் பண்றாரு. இங்க இருக்கிற சாதாரண மனுஷங்க இந்த இம்மார்ட்டல் மயாஸ்மா சக்தியை எப்படி தாங்குறாங்கன்னு ஆச்சரியப்படுறாரு. உடனே ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி தான்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியையும் திரட்டுறாரு. அங்கதான் அந்த பயங்கரமான மோதல் நடக்குது. ஒரு பக்கம் கோஹாங்கோட ஃபயர் டிராகன், இன்னொரு பக்கம் டாவோ ஷுவான்சியோட பர்பிள் ஆரோ. ரெண்டும் மோதும்போது அந்த இடமே ஒரு அணுகுண்டு வெடிச்ச மாதிரி செதறுது. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவர் கட்டி காப்பாத்தின அந்த பேரரசு, மாளிகை, ஏன் அவர் உயிரையே வச்சிருந்த அவரோட மனைவி, குழந்தைகள் எல்லாரும் அந்த தீயில கருகி போறாங்க. ஒரு காலத்துல செழிப்பா இருந்த ஜுவான் சிட்டி இப்போ பிணக்குவியலா மாறிடுச்சு. ஹீரோ கதறி அழறாரு. இந்த உலகத்துல இந்த கல்டிவேட்டர்ஸ் எதுக்குடா இருக்காங்க? அவங்க சக்தியால இத்தனை உயிர்கள் பலியாகணுமா அப்படின்னு அந்த ரத்த வெள்ளத்துல நின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ லின்ஃபெங் அந்த 2 கல்டிவேட்டர் சண்டையில தான் குடும்பத்தையே இழந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்ல, அந்த அழியாத பாதை இமார்ட்டல் பாத் எங்க இருக்குன்னு தேடி அலைஞ்சு நாட்டோட அதிகாரத்தை பயன்படுத்தி வடக்கே உறைந்த கடல் முதல் தெற்கே பெருங்கடல் வரை ஒரு இடத்தையும் விடாம தேடிட்டாரு. ஆனா ஒரு சின்ன தடயம் கூட அவருக்கு கிடைக்கல. நிஜ உலகத்துல கல்டிவேட்டர்ஸை தேடி தேடி அவருக்கு வயசாயிருச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவர் நினைக்கும் போதுதான் திடீர்னு ஒரு குரல் கேக்குது. அதுதான் அந்த சிஸ்டம் வாய்ஸ். சார்ஜிங் கம்ப்ளீட்டட். நீங்க இப்போ இருக்கிற வாழ்க்கைய ஒரு மாயையா மாத்திட்டு ஆரம்ப புள்ளிக்கு போகணுமா அப்படின்னு கேக்குது. அப்போதான் நமக்கே ஒரு ஷாக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்தது ஹீரோவோட 2வது வாழ்க்கை. அவரோட முதல் வாழ்க்கையில அவர் ஒரு சாதாரண அறிஞரா இருந்து எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆகி ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்காரு. அந்த வாழ்க்கையில அவருக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா இந்த ஹெவன் சன் என்கிற அதிசய கருவிதான் அவர் வாழ்க்கைய தலைகீழா மாத்த போகுது. உண்மைய பொய்யாகவும் பொய்ய உண்மையாகவும் மாத்துற அந்த சக்தியோட இப்போ லின்ஃபெங் மறுபடியும் பிறக்க போறாரு. நம்ம ஹீரோ லின்ஃபெங் அவரோட முதல் வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனா நோயால சாகிற நிலைமையில இருந்தப்போதான் இந்த ஹுவான்சன் அப்படின்ற பொக்கிஷம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி தான் இந்த 2வது வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிகாரியா உயர்ந்திருக்காரு. ஆனா இப்போ சிஸ்டம் என்ன சொல்லுது? சார்ஜிங் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ விடாப்பிடியா இருக்காரு. இல்ல, எனக்கு இப்போ சில வேலைகள் இருக்குன்னு சொல்லி அந்த பேரழிவுக்கு அப்புறம் சிதறி போன ஹுவான் சிட்டியை சரி பண்ண உத்தரவிடுறாரு. வெளியே இருந்த ராணுவ முகாம் உள்ள வருது, நகரம் மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்புறது. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணு அதையெல்லாம் பார்க்கல. அவர் அந்த 2 கல்டிவேட்டர்ஸை தான் தேடுறாரு. 1 மாசம் ஆச்சு, பல மாசம் ஆச்சு, ஆனா அவங்க போன இடமே தெரியல. அப்பதான் லின்ஃபெங்கிற்கு ஒரு விஷயம் புரியுது. நாம எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனோட அதிகாரம் அந்த கல்டிவேட்டர்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு. இனி இந்த வாழ்க்கையில வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, அடுத்த சிமுலேஷனுக்கு தான் போகணும்னு ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறாரு. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.